ஆண்டவரும் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 22:29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளாதபடி, அவருடைய வல்லமையை தெரியாதபடி இன்னைக்கு அநேகர் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள். அதை கர்த்தராகிய இயேசு அன்றைக்கே இதோ ஜனங்களுக்கு மத்தியிலே, சிஷ்யர்களுக்கு மத்தியிலே அவர் கூறினார். அவர் வல்லமை, வேத வாக்கியங்களை அறிந்தவர்கள் அவர் வல்லமை அறிந்திருப்பார்கள். நீங்கள் யாத்ராகமத்திலே மோசேயிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், திரளான ஜனங்கள் நடத்தி வந்த அந்த மோசேயிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் கோலை எடுத்துக்கொள், அந்த செங்கடல் மேல் ஓங்கி நீட்டு என்று சொல்லுகிறார். இந்த மனுஷன் கீழ்ப்படிந்தார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் இதோ அந்த மனுஷன் மேல் வல்லமை, அந்த ஒன்று உயிரே இல்லாத கோளின் மேல் வல்லமை, அந்த வல்லமை இதோ செங்கடல் மேல் இறங்கினது, இரண்டாய் பிரிந்தது. அதுவும் அல்லாதபடியாய் அந்த தரை தரையாய் மாற்றப்பட்டு ஜனங்கள் நடக்கத்தக்கதாய் செமையான பாதையாய் மாற்றப்பட்டது. எனக்கு அறிந்தான தேவ ஜனமே, வேத வாக்கியங்களை அறிந்திருப்போமானால் அவர் வல்லமையை குறித்து நமக்கு நிச்சயமாக நம்பிக்கையும் அதை குறித்தான வேத அறிவு இருக்கும். அவர் வல்லமையை குறித்து வேத அறிவு இல்லாததினாலே இன்னைக்கு தப்பான எண்ணம் கொள்கிறார்கள். இன்னைக்கு ஏதோ பிரசங்கம் பண்ணிவிட்டால் போதும், அல்லது ஏதோ ஒன்று செய்துவிட்டால் போதும், உபவாசம் நடத்தினால் போதும், எழுப்புதல் கூட்டம் நடத்தினால் போதும், ஆராதனை நடத்தினால் போதும் என்கிற நிலைமை தான் இந்த காலங்களிலே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதோ நாட்கள் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வல்லமையாய் வருவார். 2 குருடர்கள் இருந்தார்கள். அவர்கள் வந்து தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இறங்கும் என்று கதையினார்கள். இதோ உங்கள் கண்களை திறப்பதற்கு, இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவசிக்கிறீர்களா, நம்புறீங்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, விசுவாசம் வேண்டும். அவருக்கு வல்லமை இருக்கிறது, விசுவசிக்க வேண்டும். வேத வாக்கியங்கள் சொன்னபடியாக அவர்